மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். அதே மாதிரி பத்திரிக்கை சேனல்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கெல்லாம் மேலே சூப்பர் ஸ்டாருடைய பக்தர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு நபர் யாருன்னா என்னுடைய தாய். அதுக்கப்புறம் எனக்கு தாய்க்கு அப்புறம் எனக்கு பிடிச்சவர் யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் தான். ஸோ இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு கலந்துக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த சூப்பர் ஸ்டாருடைய ஒரு பக்தன் வந்து இப்போது அவர் வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக ஆரம்பித்து கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து இப்போது சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு உதாரணமாக ரவி சார் வந்திருக்காரு. ஸோ சூப்பர் ஸ்டாருடைய அந்த எளிமையான குணம், எப்பவும் குடும்பத்தை பார்த்துக்கணும், மற்றவங்களுக்கு நல்லது பண்ணணும், ஆன்மீகவாதியாக இருக்கணும், இப்படிலாம் சூப்பர் ஸ்டார் சொல்லுவார். அது சொல்கிறதுக்கு எடுத்துக்காட்டு யாராக இருக்கணும்னா அவங்களோட ரசிகர் வாழ்ந்து காமிக்கணும். அப்படி வாழ்ந்து காமிச்சிருக்காரு ரவி சார். நம்மளுடைய ரசிகர்கள் எவ்வளோ வந்து சூப்பர் ஸ்டார் மாதிரியே வாழணும், அவரை மாதிரியே நல்ல குணம் இருக்கணும்னு நினைக்கிறோமோ கண்டிப்பாக கடவுளுடைய அருள் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா சூப்பர் ஸ்டார் முழுக்க முழுக்க ஒருத்தர் கூட துரோகம் நினைக்கக்கூடாதுன்ற எண்ணம் படைத்தவர். சூப்பர் ஸ்டார் இது வரைக்கும் ஒருத்தருக்கு துரோகம் பண்ணியிருக்காருன்னு யாராலும் சொல்லவே முடியாது. தப்பாக கூட பேச மாட்டார். அவரை பற்றி நிறைய பேர் தப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க பப்ளிசிட்டிக்காக, அது வேற. பட் அவர் வந்து மற்றவங்கள தப்பாகவே பேச மாட்டார். மற்றவங்க யாருன்னா தப்பாக பேசினா கூட நான் போய் அவர்கிட்ட ஃபோனில் கேட்பேன் ரொம்ப உரிமையோட, அண்ணா முடியலண்ணே விடுங்கண்ணே ஃப்ரீயா அப்படின்னு. கண்ணா விடுங்கண்ணா, சின்ன பசங்க ஃபோட்டோ வாங்க இல்லைண்ணே அவங்க இப்படிலாம் ரொம்ப நீங்கள் எதுவுமே பேச மாட்டீங்களே, நீங்கள் எல்லாரையும் வாழ்த்து தானே பேசுகிறீங்க ஸ்டேஜில் போனால். ஒருத்தர் கூட பேர் விடாமல் நீங்கள் வாழ்த்துறீங்கன்னா ஆனால் உங்களை அப்படி திட்டுறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. முடியலண்ணே கண்ணா, கடவுள் பார்த்துப்பாங்கண்ணா. ஸோ இது வந்து அவருடைய அந்த தன்னடக்கம், அவருடைய அந்த மற்றவங்களை திட்டக்கூடாதுன்றதுக்காக எதிரிக்கும் உதவி செய்கிற ஒரே மனுஷன் யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் தான். ஏன் இந்த இடத்துல அவரை பற்றி இவ்வளோ அதிகமாக பேசுகிறேன்னா, இந்த வளர்ச்சி, இந்த மேடை, இந்த கூட்டம், இதெல்லாம் சேர்ந்ததுக்கு காரணம் ரவி சாருடைய அந்த சூப்பர் ஸ்டார் என்ற அந்த ரசிகன் என்ற அந்த உணர்வு மட்டும்தான் இப்போ இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஸோ ஒரு சூப்பர் ஸ்டாருடைய நடுத்த, அவருடைய குணங்கள், அவருடைய வாழ்க்கையில் வந்த அந்த கஷ்ட நஷ்டம்லாம் பார்த்து அவங்களுக்கெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் வந்து நான் ஒரு குருவாக நினைப்பேன், ஒரு மகானாக நினைப்பேன். அந்த மகானை பின்பற்றி ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் பெரிய ஆளாகி அவர் வந்து இன்னொரு டைரக்டர், அந்த டைரக்டர் பற்றி பேசும்போது எல்லாமே சொல்கிறாங்க ரொம்ப நல்லவர், கோவப்பட மாட்டார். அந்த டைரக்டர் பற்றி எனக்கு தெரியாது. ரொம்ப நல்லவர், கோவப்பட மாட்டார், அமைதியாக இருப்பார், அவருக்கு தேவைன்ற. இப்போ சத்யா சார் பேசும்போது கூட சொன்னார், கோவப்பட்டாலும் ரியாக்ஷன் இருக்காது, சந்தோஷம் வந்தாலும் ரியாக்ஷன் இருக்காது, நடுநிலைமையில் இருப்பேன்னு சொல்கிறாங்க. அந்த நடுநிலைன்றது தான் ஆன்மீகம். ஸோ யார் வேணா என்ன வேணா பேசிட்டு போட்டோம், நம்மளுக்கு அதை பற்றி கவலை இல்லை. யார் வேணா புகழ் வந்துட்டு போட்டோம், அதை பற்றி எனக்கு கவலை. ஏன்னா புகழ் வந்தாலும் இகழ் வந்தாலும் எல்லாமே கடவுளுக்கு தான் சொந்தன்றது. ஸோ அந்த டைரக்டர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ வந்திருக்கும் போது அந்த டைரக்டருக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்குற அளவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினியுடைய ஃபேன் வளர்ந்து வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அவங்களுடைய பையனை பற்றி சொல்லணும். ஃபர்ஸ்ட் படத்துலேயே ரொம்ப காமா, இப்போ அவங்க அப்பா, அந்த பையன்தான் ஹீரோ. அவர் நினச்சிருந்தா ட்ரெய்லரில் கால் மேலே கால் போட்டு உட்கார்ற மாதிரி ஒரு ஷாட் போடுங்க, எனக்கு நான் அடிக்கிற மாதிரி ஒரு ஷாட் போடுங்கன்னா போட்டு தான் அவனோட டைரக்டர், ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஒன்றுமே கேட்கல. அவர் ஏதோ ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி அந்த தண்ணி தெளிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. ஸோ அது வந்து என்னென்னா ஒரு தன்னடக்கம், டைரக்டர் கொடுக்குற மரியாதை, இதுக்கெல்லாம் மேலே அந்த பையன் பேசும்போது வந்து நிற்கிற தோரணை தலைவர் மாதிரியே படப்படன்னு பேசினாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது. அந்த பையன் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்ன போல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்க தாயை மறக்காமல் சொன்ன போல், எங்கள் வீட்டில் ஒரு சக்தி வேணும். தாயை யாரெல்லாம் மறக்காமல் இருக்காங்களோ, யாரெல்லாம் ஆசிரமத்தில் விடாமல் இருக்காங்களோ, செல்ஃபோன் கொடுக்குற மரியாதை கூட தாய்க்கு யாரெல்லாம் இப்போ ஒரு சிலர்லாம் கொடுக்கவே மாட்டுறாங்க. வீட்டில் அம்மா வந்து ஓரமாக உட்காந்துட்ருக்காங்க, வயசாகிடுச்சில் உட்காரலாம்ல,
வயசாகிடுச்சுல என் கூட படத்துக்கு வரணுமா, வயசாகிடுச்சுல ஏமா அப்படின்றாங்க. இந்த மாதிரி காலத்தில் இந்த ஸ்டேஜில் வந்து அம்மாவை ஞாபகப்படுத்தி பேசுனதுக்கு நன்றி கண்ணா. இந்த உலகத்தில் மிகப்பெரிய சக்தி நம்மளுக்கெல்லாம் யாருன்னு பார்த்தா நம்மளுடைய தாய் தான். ஸோ அந்த தாயை மறக்காமல் பேசினவங்களுக்கும் என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் சத்யா சார் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டரை பற்றி சொல்லணும். அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த காஞ்சனா படத்தில் 4 மியூசிக் டைரக்டரில் அவரும் ஒரு மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த ஓப்பனிங் சாங் நானும் என் தம்பியாக வந்து ஆடுற சாங்கு அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் எல்லாமே ஓகே. அதை விட மிக சிறந்த மனிதர். ஒரு டைரக்டர் பேசும்போது சொன்னாங்க, அவர் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கார், எல்லா இடத்துலையும் முன்னிலைப்படுத்திக்கிறது இல்லைன்னு. அப்புறம் அவர் பேசும்போது கூட சொன்னார், நான் எல்லா இடத்துலையும் நான் முன்னிலை என்னை படுத்திக்க மாட்டேன் அப்படின்னு. நீங்கள் படுத்த வேணாம் சார், உங்கள் தொழிலும் உங்கள் ஆன்மீகமும் உங்களை முன்னிலைப்படுத்திருக்கோம். ஸோ நீங்கள் இதை விட நல்லா மியூசிக் பண்ணணும், இதை விட பெரிய பெரிய படங்கள் வெற்றி அடையணும்னு நான் வாழ்த்திக்கிறேன், கடவுளை வேண்டிக்கிறேன் சார். அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி ரவி சார் வந்து என்கிட்ட சொன்னார், இந்த படம் நல்லபடியாக ரிலீஸ் பண்ணோம், யார்கிட்ட போனால் சரியாக இருக்கும், கொஞ்சம் சொல்லுங்களேன், அட்வைஸ் பண்ணுங்களேன் அப்படின்னாரு. எங்கேயும் போகாதீங்க, அன்பண்ணங்கிட்ட போங்க, அது சரியாகும் அப்படின்னு. இன்றைக்கி இந்த மேடையில் நான் இன்றைக்கி சொன்ன வார்த்தை இங்கே நான் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெரிய மனிதன் பாக்கியராஜ் சார் இங்கே வந்திருக்காரு. ஸோ ஸ்க்ரீன் பிளேயில் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியை கலைக்க எடுத்தவர், அவருடைய ஆசீர்வாதம் வந்திருக்கு. ஸோ இந்த பையனும் சூப்பர் ஸ்டாருடைய இந்த பக்தருடைய குடும்பமும் நல்லா வரணும், மிகப்பெரிய அளவில் இந்த படம் ஹிட் ஆகணும், எல்லாரும் இந்த படத்தை வந்து பார்க்கணும், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஆகணும்னு நான் வணங்குற ராகவேந்திர சுவாமியை வேண்டிக்கிறேன். அருணாச்சலம் படத்துக்கு தலைவர் வந்து திருவண்ணாமலை லைட்டு போட்டார். அப்போது வந்து நம்ம எதனா செய்யணும் ரசிக்கணுன்றதுக்காக ஒரு எங்கள் ஊரில் ஒரு மலையில் ஒரு 1000 வருஷம் சிவன் கோயில் லிங்கம் இருந்தது. அதை பார்த்து அதுக்கு ஒரு நம்ம தலைவர் லைட்டு போடுறாரு, நமக்கு ஒரு சீட்டு போடலாம் அப்படின்னு ஆரம்பித்தது தான். இந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து இன்றைய வரைக்கும் அந்த கோவில் திருப்பணி நடந்துக்கிட்டே இருக்குது. அங்கே தான் நான் வந்து அப்போது ஒரு விளையாட்டாக 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலை கட்டணும், பெருசாக வந்து டெவலப் பண்ணோம், இதுக்கு இதில் ஒரு படம் எடுத்து மக்களுக்கு நம்ம ஊர் ஜனங்களை மக்களுக்கெல்லாம் காட்டணும், இதுக்கு ராஜகோபுரம் கட்டணும் அப்படின்ற ஒரு விளையாட்டாக பேசின பேச்சு தான். இன்றைக்கி முதல் முறையாக சீட்டு போடலான்னு போட்டது ஒரு சின்ன கோவிலாக கட்டினேன். கோவிலாக கட்டினது வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக பண்ணேன். இப்போ ராஜகோபுரம் 90 அடி ராஜகோபுரம் கட்டிகிட்டு இருக்கேன். இது வந்து இதெல்லாம் வந்து அவங்க சிவனுடைய இதுதான். அப்போது விளையாட்டாக சொன்னது தான் இந்த படமும். அப்படியே இந்த படம் எப்படின்னே தெரியல, திடீர்னு ஒரு டைரக்டரு ஏழுமலை வந்து அண்ணா ஒரு படம் இருக்குது ஒரு எடுங்கண்ணான்னு. இல்லை நம்ம சினிமாவுக்கு இதுக்கும் புதுசு, நான் பில்டர், நான் தலைவருடைய, அதனால் வந்து எனக்கு படம் எடுக்கணுமா இல்லை வேணாம்பான்னு. அவர் ஒரு நல்ல கதை வச்சுன்னு வந்து இல்லை நான் கதை கொஞ்சமாக கேளுங்களா அப்படின்னார். இல்லை வந்து சொன்னார், எனக்கு கதை பிடிச்சிது, ஆனால் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்புறம் நான் சொன்னேன், எனக்கு ஒரு ஆசை இருக்குது, நான் ஒரு கோவில் கட்டின்னு இருக்கேன், அந்த கோவில் தான் களம், இந்த களத்தை வச்சு உன்னால் கதை ரெடி பண்ண முடியுமா, பண்ணுன்னா நான் வந்து எடுக்கிறேன், இந்த என் ஊர் இந்த சிவனை சுற்றி வரணும் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதுவும் விளையாட்டாக தான் சொன்னேன். அது அவர் வந்து ஒரு 15-20 நாளில் ஒரு கதையை ரெடி பண்ணிட்டு வந்து சொன்னார். எனக்கு ஒன்றே பிடிச்சி அதை வச்சு சரி நான் அங்கே ஆரம்பித்து தான் இந்த படத்தோட அது அங்கே ஆரம்பித்து அனந்தமங்கலம் அந்த கோவில் பேர், அந்த ஊர் பேர், கோவில் பேர் வந்து அகத்தீஸ்வரர், படம் பேர் வந்து அகவன். இந்த படத்தை வந்து முதல்ல இந்த பேரை வந்து அறிவிச்சது அதர்வா. அதுக்கப்புறம் இந்த படத்தோட பாட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா புலவர் கவிஞர் யுகபாரதி அண்ணன் இந்த படத்துக்கு இந்த கதைக்காக சொல்லி யுகபாரதி அண்ணன்கிட்ட தான் முதல்ல இட்டுன்னு போனேன். ஆனால் இதுமாரி அவர் வந்து கேட்டு நிறைய இதெல்லாம் சொன்னார். இந்த பாட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டு கேட்டால் தெரியும், எல்லாமே ஆள ஆரம்பிக்கும் இந்த இது. அதனால தான் அதர்வா இதெல்லாம் சொன்னாங்க. அகவன் சொல்லிட்டு பேர் வச்சுது, அகத்தீஸ்வரர் கோயில். இதை பார்த்தீங்கன்னா அது அதர்வா தான் இந்த டீச்சர் வெளியிட்டார். அதேமாரி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அன்பு அண்ணன் தான், மதுரை அன்பு அண்ணன் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. அதனால் எனக்கு இது எல்லாமே என்ற முதல் எழுத்தில் ஆரம்பித்ததுனால நீங்கள் எல்லோரும் இந்த கால வேலையில் வந்து எங்களுக்கு வந்து இவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி, விடைபெரிய நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் திரையுலக ஜாம்பவான்கள், நடிகர் நடிகைகள், ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எக்ஸிபியூட்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ரஜினி மக்கள் மன்றம் எல்லாருக்கும் என் முதல் வணக்கம்.
ஆக்சுவலாக ரொம்ப நிறைய பேசணும் வந்தேன், பட் டைம் வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது. முக்கியமாக பேசணும் பார்த்தா டேரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் ரொம்ப ஒரு 2 பேருக்கும் உழைக்க மட்டும் தான் தெரியுமே. அதே மாதிரி ரொம்ப நல்லவர், அதனால தான் டேரக்டர் 20 வருஷமாக படம் எடுக்க முடியாது இருக்குது ஒரு நாள். ஆக்சுவலாக இவரை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணேன்னா, சுற்றிட்டே இருந்த செட்டில் இவர்கிட்ட அவ்வளோ திறமை இருக்கு, ஏன் இன்னும் படம் எடுக்கல அப்படின்னு அந்த ரூபாயில் தான் எனக்கு அப்படிதான் பழக்கம். சரி கூப்பிட்டேன், ஆனால் என்னென்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? இல்லைப்பா இப்படி சொன்னார், ஒரு கதை சொன்னார், அது நம்மளுக்கு ஆனால் இது செட் ஆகாமல் தெரியல. சரி அப்பா டிஸ்கஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். சரி ரைட்டு, இதே மாதிரி அப்பா சொல்லியிருந்தார், கோவிலுக்கு கூப்பிட்டு போனோம், இதான் கதைக்கலாம், பண்ண முடியுமான்னு கேட்டார். யாரோனா 10 நாளில் 2 நாளில் கூட படம் பண்ணிடலாம், ஆனால் இது மாதிரி தரமான படத்தை பண்ண முடியுமான்னு சத்தியமாக எனக்கு தெரியல. அது ஐ ஹேவ் டு மென்ஷன் ஹியர். அப்பா பற்றி ஒன்று சொல்லணும்னா பெரிய உழைப்பாளி. ஸோ அவர் வந்து யாரும் என்னென்ன சாதிச்சலாம், ஆனால் அந்த ராஜகோபுரம்ன்றது ஒரு ராஜா கட்டுற வேலை, ஒரு தனி மனிதராக அதை செஞ்சிருத்து அது எங்கள் குடும்பம் செய்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி எல்லாரும் உழைக்கிறோம், ஆனால் சாதிக்க முடியுமான்னு தெரியல. அந்த உழைப்புக்கு பின்னாடி ஒரு பக்தி, ஒரு சக்தி வேணும். அந்த சக்தி எங்கள் அம்மா ஆர்வ அனுமதி அவர்கள், அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ஸோ அவங்க தான் எங்களுக்கு பேக் போன் ஆஃப் த ஃபேமிலி டு இவ்வளோ வருஷங்கள். ஏன்னா தலைவர் பார்க்க வந்து தலைவர் முன்னாடியே ஒரு பெருமையாக இருக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா ஒரு தலைவர் லைட் போடுறப்போ, சிவன் கோயில் கட்டுறதும், தலைவர் ஒரு கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறப்பா இது மட்டும் வாழ்க்கை கிடையாது, உங்கள் குடும்பம் உங்கள் எல்லாத்தையும் பாருங்க அப்படின்னு சொல்லி விடுறப்ப ஒரு பெரிய மனிதராக ஒரு முன்னாடி போய் நிற்கிறது தான் ஒரு சக்ஸஸ். அவருக்கும் ஒரு சந்தோஷம், தலைவருக்கும். சும்மா வந்தாங்க இவங்க போனாங்க, ரசிகரால் மட்டும் இல்லாத ரசிகர்கள் சாதிக்கணும், அது ரொம்ப ரொம்ப அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், தலைவரோட இம்ப்ரெசிவா. அதே மாதிரி லாரன்ஸ் சாரை பற்றி ரொம்ப சொல்லி ஆகணும். பாவம் எங்களுக்காக இன்னைக்கு ஷூட்டிங் காஞ்சனா 3, அவர் பாவம் April 14th ரிலீஸ், அதை கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்காரு. அண்ணா ரொம்ப நன்றிண்ணே. ஸோ இல்லை சொல்லிட்டேன் தெளிவா, தம்பி உனக்காக அப்பாக்காக மட்டும்தான் வரேன், வேறு எதுவுமே இல்லை. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி வேற இந்த படத்தை இவ்வளோ பிரம்மாண்டமோ இப்போ ஒருத்தரும் படம் எடுத்துடுறோம், அதுக்கு ஒரு சக்தி ஒரு பின்னாடி வேணும். அது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம கோபுரம் ப்ரொடக்ஷன் அன்பு செழியன் சார். சார் தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா நீ இவ்வளோ பலம் கொடுத்து இவ்வளோ சக்தி கொடுத்து எங்களுக்கு பின்னாடி நிற்கிறது ஒரே காரணமாக தான் இவ்வளோ பிரம்மாண்டமோ இவ்வளோ இன்னொரு நம்ம சும்மா ஒரு பேக்கெட்டில் ஒன்றுமே இல்லாத நம்ம ஒரு இவ்வளோ பெரிய பண்ண போகிறது கிடையாது. ஸோ இது அவ்வளோ கண்டென்ட் இருக்குது. இந்த அந்த படத்தோட ஹீரோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன்ஸ், எங்களுக்கு பலமே டெக்னீஷியன்ஸ் தான். ஸோ ஒரு டேரக்டர் ஏழுமலை பண்ணுன்னு சொன்னோன்னா எல்லாரும் வந்துட்டாங்க. எடிட்டர்ஸ் கும்கி வேணாலும் 2 எடிட்டர் நான் பண்ணியே ஆகணும், கண்டிப்பாக அந்த படம் பண்ணுறேன், சத்யா சார், யுகபாரதி சார். அதே மாதிரி இன்னொன்று சொல்லணும், அதுமாதிரி சின்னி சார் எனக்கு ஃபோன் பண்ணி இல்லைப்பா நான் ஒரு கேரக்டர் பண்ணுறேன், நீ சம்பளம் கொடுக்குறே இல்லையோ அந்த கேரக்டர் நான் கண்டிப்பாக பண்ணியாவேன். அதே தம்பி ராமையா சார், தம்பி கதெல்லாம் வேணா உனக்காக பண்ணுறேன். ஸோ இப்படி ஒரு அன்பான சேர்ந்த கூட்டம் இது. ஸோ அப்படி சேர்ந்து இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக, அதனால தான் இம்பாக்ட் இருக்குது. ஒரு உண்மையான ஒரு கதைக்களம் இருக்கிறதால தான் நான் சொல்ல வரேன். அதே மாதிரி ஹேவ் டு தேங்க் த ஹோல் டீம் அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூஸ். அதே மாதிரி ஹீரோயின்ஸ் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், எல்லாரும் சாதிக்கணும்னு இருக்கு, ஆனால் அடம் பிடிக்கணும்னு நிறைய பேர் தெரிய மாட்டுது. இப்போ டேரக்டர் எப்படின்னா அடம் பிடிப்பார் எல்லாத்துக்கும். இவன் தான் நான் தான் பணம் கொடுத்துட்டீங்க. இப்போ இருக்க சூழ்நிலை யார் பணம் கொடுத்தா பணம் எடுக்க ரெடியாக இருக்காங்க. புடி சொன்னா ஒத்துக்கிறாங்க. அதை மீறி அடம் பிடிச்சி எனக்கு இப்படி தான் வேணும், 2 ஹீரோயின் எனக்கு இப்படி தான் வேணும்னு சொல்லிட்டு 1.5 மாதம் வேஸ்ட் பண்ணி, வேஸ்ட்டில் ஒரு கண்டுபிடிப்பு தான் நித்யா ஷெட்டியும் சீராஸ்ரீ. அவங்களும் ரொம்ப பயங்கர கடும் உழைப்பு. ஜோக் ஃபால்ஸ்லாம் அந்த டெப்த்தில் இறங்கி அந்த ஃபால்ஸ் கிட்ட போயிட்டு அவர் லைக் ஈவன் தோ தேர் இங்கே தமிழில் தான் முதல் படம், ஆனால் அவங்க தெலுங்குலையோ ஸோ எல்லாத்துலேயும் அவங்க வந்து ஒரு 25 படம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சீராஸ்ரீயும் அவங்களும் ஒரு 15 படம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ எல்லாரும் டெடிகேஷன் இருந்ததால் தான் இவ்வளோ பிரம்மாண்டத்தை உருவாக்க முடிஞ்சது. பாலா சார் சொல்ல வேணும், சுகுமாரோட சார் அசிஸ்டன்ட் சார், நீங்கள் இன்னும் பெரிய ஒரு கேமராமேன் ஆவீங்க. இப்போ அந்த படத்தில் உழைச்சவங்க எல்லாருமே ஒரு பெரிய டெக்னீஷியன் ஆகணும். அதுதான் ஒரே கண்ணோட்டம். Thank you so much for coming and please do support. எப்படி ஒரு கும்கி மைனா 96 ராட்சசன் ஒரு தரவரிசையில் அகவன்ற பேர் கண்டிப்பா பிடிப்போம். இந்த படத்தை பத்தி நான் பெருசா பேர்ல டைரக்டர் பேசுறதை பத்தி. ஸோ அதனால உங்க சப்போர்ட்ஸ் எப்படி நீங்க ஒரு படத்துக்கும் நல்ல கதை இருக்குதோ அதை சப்போர்ட் பண்ணி மீடியா எழுதுறீங்களோ, ஏன்னா 200% நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நல்ல கதைக்கு ஒரு நல்ல வரவேற்பு கொடுக்குறீங்க. Thank you so much for all your support. Do the needful. Thank you. காலை வணக்கம். Thank you. நான் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். டைம் இருக்கா? ஓகே ஓகே. அகவன் வந்து ஒரு இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ மூவி, எனக்கு இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். இட்ஸ் ஒரு எமோஷ்னல் ஜேர்னி மாதிரி. அண்ட் ஃபர்ஸ்ட்லி ஏழுமலை சார், தேங்க்யூ ஸோ மச். ஸ்க்ரீனில் துளசி இருக்குது அண்ட் துளசிக்கு நித்யாவுக்கு there is like no comparison at all. நான் அந்த மாதிரி bubbly, chirpy, I'm not like that usually. So it was not easy, but sir, I hope I did a good job.
Okay, sir. Tulsi, okay, okay. And director sir pati solnuna, I'll take one whole day. புது டிரெக்டர்னி அவரு எப்பவுமே ஃபீல் பண்ணல செட்டில் அண்ட் ஈவன் ஆன் ஸ்க்ரீன் விஷுவல்ஸ் ஃபுட்டேஜ் யூ கேனாட் டெல் தட் இட் இஸ் டிரெக்டட் பை அ நியூ டிரெக்டர் and the best thing about him is his passion. So this is like my 25th movie. I was a child artist, so na nariya directors kitta work pante, but in the madri passion, like from the bottom of his heart, na eppume paakle, and that smile on his face. So kalayila oru 6:30 ki when we start shooting, he'll have a fresh beautiful smile, and night la oru 2-3 செட்டில் எல்லோரும் தூங்கிட்டு யூ வில் ஆல் பி டயர்ட் அண்ட் ஆல். ஆனால் ஏழுமலை சார் மட்டும் அப்போ சேம் மார்னிங்கில் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஸ்மைலிங் ஹீல் பி தேர். ஹீ இஸ் அவர் எனர்ஜி பேக்கெட் ஆன் த செட். அண்ட் பாலா சார், amazing visuals. I was so happy looking at myself on screen. எனக்கு கொஞ்சம் I was a little worried because சுத்தமாக மேக்கப்பே போடல மூவியில். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஐ புட் ஸோ மச் மேக்கப் அண்ட் கம், பட் he made me look so beautiful, and you know, it was not easy. And the jog falls shoot adella, it was so difficult, but the whole camera crew and the direction department, they worked really very hard. Thank you guys. And I really have to mention the direction department also. Enakku Tamil avlo nalla pesa varadu, so dialogues ella translate panni meaning solli koduthu modulation adella they helped me a lot really. So thank you guys. And producer sir, he treated us like family, and literally family madri he treated, because he invited us home and auntie made us really good food and all that. So it's more than a production, it's family for me. And Satya sir, இன்னைக்கு தான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன், அண்ட் thank you so much for Chakra Chakra. It's my favorite. I'm a little partial towards that song. It's the whole album is so beautifully designed. And Noble Master, thank you so much for patiently teaching me how to dance. So audition time la Elmalai sir enkita kete, can you dance mass number and all? Na confidently solte I will manage, but when I heard Chakra Chakra, I thought, okay, this is going to be challenging. But Noble Master, thank you so much. And who else am I missing? Am I missing somebody? Kishore, of course. He specially told me to tell nice things about him, so I can't forget that. Okay, just kidding. I couldn't believe that this is his second movie, because every day shoot la he would come in his BMW in a fancy outfit and all, and immediately he would change into his costume and become this get into the character, very humble and so dedicated. Honestly, I think he worked the most hard out of all the actors in the movie. It was not easy, guys. When you watch the movie, you will know. Okay, I'll finish it in 1 minute. So also I really want to thank the press and media for all your support and encouragement. You guys have been great. Please continue supporting us through the release, and thank you for patiently listening to me. ஹாட் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன் நெட் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.